நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகி அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். நேவாத் நேச்சாருங்கிற ராஜா நான் கட்டின அரண்மனை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சொன்னப்போ அவர் காட்டுக்குள்ளே அவருக்கு வேற இருதயம், மிருக இருதயம் என்ன செய்யுதான் கொடுக்கப்படும். அங்கே போனால் தலைலாம் என்ன ஆயிட்டு சிறகு மாதிரி என்ன பண்ணிட்டு புறா இது கழுகுடைய ரெக்க மாதிரி என்ன செய்யுது, முடியெல்லாம் இருக்குது, நகங்கள்லாம் அந்த பறவைகளுடைய நகங்கள் மாதிரி என்ன பண்ணிட்டு மாடு மாதிரி என்ன பண்ணிட்டாராம் புல்ல. ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக எழுதியிருக்கு, நீங்கள் அடுப்பு நடியில் கிடந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகி அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். நீங்கள் உண்மையாக உணர்ந்து என் கூட வர்றதா இருந்தால் நீங்கள் எவ்வளவு கருநிறமாக இருந்தாலும் சரிதான், இப்போ ஒரு பொன் நிறம் ஒரு மகிமையாய் கொடுக்கப்படுகிறது. இது நம்ம வேதத்துக்கு புறம்பாலாம் பேசலை, வேதத்தின்படி தான் பேசிட்டு இருக்கிறோம். தானியேல் சொல்கிறாரு, ஐயா நீ எனக்கு பருப்பும் காய்கறி தண்ணியை மட்டும் கொடு, 10 நாள் மட்டும் சோதிச்சு பாரு, வித்தியாசத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ எப்படி செய்யணுமோ செஞ்சுக்கோங்கிறாரு. 10 நாளையில் முகக்கலை வேற மாதிரி இருக்குது, சரீரம் புஷ்டியாய் மாறினது. விசுவாசத்தோடு பிரைஸ் காட். இப்போ அவருக்கு அந்த மரக்கறியும் காய்கறி மட்டும்தான் இதை கொடுத்துச்சா அப்படின்னா அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் இடைவிடாமல் ஆராதித்த ஆராதனை, 3 நேரம் ஜெபித்த ஜெபம், இதுவும் அதுவும் சேர்ந்து முகக்கலையையும் சரீர புஷ்டியும் கொடுத்தது. ஆண்டவர் சொல்றாரு, முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும். உங்களுக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. கவர்மெண்ட் என்னைக்கு உங்களை ரிட்டையர்மெண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் சொல்லுதோ பரலோகம் அப்போ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குது. நீங்கள் 60 ரிட்டையர்மெண்ட் வாங்கினாலும் உங்களுக்கு 60 அப்பாயின்மெண்ட். 80க்கு அப்புறம் ஒரு சீசன் இருக்குதுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? 80க்கு அப்புறம் ஒரு சீசன் என்ன செய்யுது, மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறாங்கல்ல. நம்ம நான் சொல்கிறேன் 80க்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை. பிரைஸ் காட். ஆனால் நீங்கள் பிரசன்னத்தை என்ன பண்ணணும், இங்கே வந்து நம்ம மோட்டரை ஆஃப் பண்ணுவோம், சிண்டெக்ஸ் நிறைஞ்சோடனே அதுவும் தண்ணி வெளியில் விழுந்துட்டுனா தண்ணி நிரம்பி விழுந்துட்டு இருக்கு, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிய கவனிக்காமல் அப்படிம்போம். ஆனால் இங்கே ஆஃப் பண்ணிட்டு தண்ணி நிரம்பி விழுனா என்ன மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு இருக்க, மோட்டரை போடுறா, அது நான் ஸ்டாப். இந்த பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற அந்த மோட்ரு தானியேல் அந்த மோட்டரை ஆஃப் பண்ணவே இல்லை, அது வாட்டுக்கு பொங்கி வழியுது. அதனால தான் ராஜாவுக்கு தெரியுது நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற. சிங்கம் கூட அவர் என்ன பண்ண முடியலை, கவ்வை சிங்கம் கடிக்கிறதுக்கு முன்னாடி வாயை கட்டி போட்டாங்க. பவுலுக்கு விரியன் பாம்பு கையில் என்ன பண்ணிருச்சு, கவ்விருச்சு, உதறி போட்டார். ஏங்க ஒன்று சிங்கம் உங்களை தொட முடியாது, இல்லை விரியன் பாம்பு உங்களை தொட்டிருந்தா நீங்கள் தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருப்பீர்கள்.